Tamil Senior January 1994. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, ஊராட்சி நிர்வாகம் கிராம வளர்ச்சி பற்றிய விவாதத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களாட்சியின் ஆணி வேராக விளங்குவது ஊராட்சிகள் என்பதை அனைவரும் அறிவார்கள். நாட்டுப்புறத்திலே வீடும் வயலுமாக இருந்து வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு நிர்வாகம் தெரியுமா என்ற கேள்வி ஒரு காலத்தில் மேட்டுக்குடியினரால் கேட்கப்பட்டது. அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த நேருஜி அவர்கள் நடக்க பழகும் போது குழந்தைகள் தவறி விழுவது இயற்கைதான். அவர்களை தூக்கி நிறுத்தி மறுபடியும் நடக்க விட்டால்தான் நடைப்பழக்கம் வரும் என்று அழகாக பதில் சொன்னார். தவறு செய்தால்தான் அதை திருத்தி கொள்ள வாய்ப்பும் அனுபவமும் ஏற்படும் என்ற கருத்திலே அன்றைக்கு சொல்லப்பட்டது. இன்றைய நிலையில் ஊராட்சிகளில் படித்த நிர்வாக திறமை உள்ள இளைஞர்கள் பொறுப்பேற்று நடத்தி வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்கம் சமுதாய வளர்ச்சி திட்டங்களை ஊராட்சிகள் மூலமாக செயல்படுத்தி வருகிறது. இன்றைக்கு மத்திய ஆட்சியானாலும் மாநில அரசாக இருந்தாலும் நிறைவேற்றுகிற திட்டங்களின் பலன் அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டுமென்று சொல்கிறார்கள். நடைமுறையில் அந்த நிலைமை இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதே நேரம் உரம், பூச்சி மருந்துகளின் விலை ஏறி விடுகிறது. உற்பத்தி செய்கிற விலை பொருள்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. அதனால் அவர்களது வாழ்க்கை தரமும் உயரவில்லை. ஆனால் நகரங்களில் வாழ்கின்றவர்கள் அரசாங்கத்திடம் அல்லது வங்கிகளில் நிதி உதவி பெற்று சிறு தொழில்கள் ஆரம்பிக்கிறார்கள். நாளடைவில் வசதி வாய்ப்புகளை பெற முடிகிறது. கிராமங்களில் நிலத்தோடும் நீரோடும் போராடும் விவசாயிகளுக்கு அதுபோல வாய்ப்பு கிடைப்பதில்லை. வளர்ந்து வருகிற விஞ்ஞான சாதனைகள் கிராமங்களுக்கு எட்டுவதில்லை. பழைய முறையிலேயே விவசாயம் செய்கிறார்கள். விளை நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறி வருகின்றன. எனவே இன்றைக்கு விவசாயம் லாபகரமாக இல்லை என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகிறேன். திட்ட செலவுகள் நகர்ப்புறங்களுக்கே சென்று விடுவதால் அதை மாற்ற வேண்டுமானால் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். அதிகாரம் மட்டும் போதாது. அதை பயன்படுத்தி சமுதாய வளர்ச்சி பணிகளை நிறைவேற்ற போதுமான நிதி வசதியும் அளிக்கப்பட வேண்டும். முக்கியமாக ஒரு ஆண்டில் பாதி நேரம் வேலையில்லாமல் இருக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது மட்டும் போதாது. அவர்கள் பிழைப்பதற்கு தேவையான சிறு தொழில்கள் அறிமுகம் செய்யப்பட வேண்டும். குடும்ப நலம், சிறு சேமிப்பு போன்ற திட்டங்களுக்கு பிரச்சாரம் செய்வது போல சிறு தொழில்களை பற்றிய விவரங்கள் கிராம மக்களுக்கு தெரியும் வகையில் ஒவ்வொரு ஊரிலும் விளம்பரப்படுத்த வேண்டும். திரைப்படம், நாடகம் மூலமாக சிறு தொழில் இயக்கமே நடைபெற
வேண்டுமென்ற என் கருத்தை சொல்லி ஊராட்சிகளுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதை வரவேற்று அமைகிறேன். வணக்கம். சென்னையில் உள்ள பொது நூலக இயக்குனருக்கு திருமங்கலம் தெற்கு வீதியில் உள்ள திருமாறன் 6/3/90 எழுதிய கடிதம். ஐயா, நான் ஒரு நூலாசிரியன். ஔவை அமுதம் என்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளேன். குழந்தை இலக்கிய வரிசையில் இடம் பெற கூடியது இது. உலக பேரறிஞர் ஔவை பிராட்டியார் நமக்கு அளித்துள்ள ஆத்திச்சூடி என்ற அரிய நீதி நூலுக்கு விளக்கமாக அமைந்துள்ளது. தமிழ் எழுத்துக்களை பிள்ளைகள் பயிலும் போது நீதி கருத்து நெஞ்சில் பதியும் வகையில் எழுதப்பட்டுள்ளதை தாங்களும் அறிவீர்கள். ஒழுக்கமுள்ள எதிர்கால தலைமுறை உருவாக வேண்டுமானால் இதுபோன்ற நீதி நூல்களை குழந்தைகள் படிக்க வேண்டும். பள்ளி கல்வி இயக்குனருக்கும் இது பற்றி எழுதியிருக்கிறேன். இந்நூலை புத்தக தேர்வு குழுவிற்கு தாங்கள் அனுப்ப வேண்டும். நூலகங்களில் இப்புத்தகம் இடம்பெற்றால் மிக பயனுள்ளதாக இருக்குமென்று நம்புகிறேன். எனவே நூல் ஆசிரியனே வெளியிட்டிருக்கும் இந்நூலை அதிக அளவில் பெற்று எல்லா மாவட்ட நூலகங்களுக்கும் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். கழிவுத் தொகை தங்கள் நூலக விதிகளின்படி கணக்கிடலாம். தங்கள் ஆதரவான பதிலை எதிர்பார்க்கிறேன். வணக்கம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.